ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம ஐடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக அந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிட்டும் வந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம இந்திராணி ஐலியை கூப்பிட்டு, ஐலி எவ்வளோ பிரச்சனை நடந்தது, ஆனாலும் நீ எவ்வளோ சாமர்த்தியமாக இருந்து அந்த ஒத்தாலாக இருந்து அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு, நாங்கள் என்னமோ அந்த கல்யாணம் நடக்காதுன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி நம்ம ஐலியை ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்த ரித்திகா ரொம்பவே கடுப்பாயிட்டு, என்னதான் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் இந்த ஐலியை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் இந்த இந்திராணிக்கு வேலை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செல்வராணி கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. செல்வநாயகியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. இதை பார்க்க தான் நம்ம இங்கே வந்தோமா, சரிவா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்திராணியும் நானும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐலிக்கிட்டையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. அப்போ வீட்டில் சமைக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா போயிட்டு சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்போ தான் ஐலி சொல்கிறாங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அப்போ மதியானம் நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லும் போது, சரி விடுங்க நம்ம சேர்ந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி தடபுடலாக வந்து விருந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக அந்த வீட்டுக்காக வந்து சமையல் செஞ்சிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் உதய பெருமாள் அந்த ஜெயிலேருந்து வந்து அவர் சாப்பிட்றது ருசி சாப்பாடாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அந்த லவ்வோட அங்கே மாமனாருக்காக அந்த சமையலை செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சு வராங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பசி எடுக்குது, நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து இலக்கியா சொல்கிறாங்க, யாரும் எதுவும் ஆர்டர்லாம் பண்ண தேவையில்ல, இன்னைக்கு சமையல் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமாக. அப்போ எல்லாருமே வந்து சாப்பிட ரித்திகா பார்த்தீங்கன்னா, ஆஹா சாப்பாடு ரொம்பவே சூப்பராக இருக்கே, யார் சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பக்கம் கபிலன் செல்வநாயகியும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இது பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்குமா, என்னம்மா ஆச்சு உனக்கு, இன்றைக்கி சாம்பாரை சூப்பராக வச்சுருக்க, என்றைக்குமே இல்லாத அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் வந்து செல்வநாயகி கிட்டே கேட்குறாங்க. நீ வேற சும்மா இருறா, நான் வந்து எதுவும் வைக்கல, நானே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தானே வந்தேன், நீயே பார்த்தல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரித்திகா சொல்கிறாங்க, என்னத்த உங்கள் வேலைக்காரங்க இந்த அளவுக்கு சமைச்சிருக்காங்க, சூப்பராக சமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இலக்கியா சொல்கிறாங்க, வேலைக்காரங்க யாரும் சமைக்கலை, இன்னைக்கு ஐலி அண்ணி தான் சமைச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம செல்வநாய்க்கு செம்ம கடுப்பாகுது அந்த இடத்துல. இந்த பக்கம் நம்ம ரித்திகாவுமே ரொம்ப முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வழக்க போல் இந்திராணி ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஐலி சொல்கிற, எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க தானே போனோம், நீ மட்டும் ஏன் சமைச்ச அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, மாமா வந்து ஜெயிலேருந்து வந்திருக்காங்கல்ல, ரொம்ப நாள் சாப்பாடு வந்து சரியில்லாமல் இருந்திருக்கும், அதனால் அவருக்காக சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்தது, அதனால தான் அவருக்காக நான் செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி வந்து நம்ம இந்திராணி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆஹா, இது எங்களுக்கு தோணாமல் போச்சே, சித்தப்பா வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தெரியும், ஆனால் இந்த வேலையை நாங்கள் தான் செஞ்சுருக்கணும், ஆனால் உனக்கு தோணியிருக்கு பாரு ஐலி, இந்த குடும்பத்து மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்க, எல்லாரையும் நீ அந்தளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிற, இந்த குடும்பத்துக்கு நீ கிடச்சதை நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ரொம்பவே வந்து புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ரித்திகா அவங்களுக்கு ரொம்பவே கோபம் அதிகமாகுது. நம்ம செல்வநாயகியும் சாப்பாட்டிலேருந்து எந்திரிக்கிறாங்க. அப்போ நம்ம செல்வநாயகி வந்து நம்ம உதய பெருமாள் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, உனக்கு வந்து ஒருத்தவங்களை பற்றி புகழ்ந்தா பிடிக்கவே பிடிக்காதா, நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, அவள் எனக்காக சாப்பாடு செஞ்சுருக்கா, ஆனால் ஒரு கட்டின புருஷன், நான் ஜெயிலேருந்து வந்திருக்கேன், நான் என்ன சாப்பிடுவேன், இத்தனை நாள் நான் வந்து ருசியாக சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு அந்த அக்கறை உனக்கு தானே இருந்திருக்கணும், ஆனால் ஐலிக்கு இருந்திருக்கு பற்றியா, அப்போ எந்த அளவுக்கு நீ என்னை வந்து இது பண்ணிகிட்ருக்கன்றது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு செல்வநாயகி, போதுமா இதுக்கு தானே ஆசைப்பட்ட, அவர் என்னை திட்டணும், இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட அப்படின்னும் போது, மாமா நீங்கள் அமைதியாக இருங்க, எதுவும் பேசாதீங்க, சண்டை எதுவும் வேணாம், நிம்மதியாக சாப்பிடுங்க, ஒழுங்கு மரியாதையாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் கத்துனதுக்கப்புறம் நம்ம செல்வநாயகி அந்த இடத்துல அமைதியாக இருந்துடுறாங்க. இந்த பக்கம் ஒரு கட்டத்தில் இந்திராணி, நீ எதுக்கும் கவலைப்படாத ஐலி, நீ ஏன் இந்த அளவுக்கு உன்னை சிரமப்படுத்திக்கிற, நீ ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சாப்பாடு செய்கிறதெல்லாம் ஒரு வேலையா, நீங்கள் ஏன் அதெல்லாம் இது பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சாப்பிட்டுட்டே இருக்கும் போது நம்ம உதய பெருமாள் ஐலியை பார்த்து கண் கலங்குறாரு. ஏன் மாமா கண் கலங்குறீங்க அப்படின்னும் போது, நான் உன்னை இத்தனை நாள் புரிஞ்சிக்கவே இல்லைம்மா, என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐலிக்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் ஏன் அதெல்லாம் யோசிக்கிறீங்க, நீ எனக்கு
கிடைச்ச ஒரு பொக்கிஷமா, நான் உன்னை இத்தனை நாள் வந்து அதை ஒரு மதிப்பே இல்லாமல் நான் இத்தனை நாள் உன்னை வச்சுருந்தேன், இனி நான் அப்படி பண்ண மாட்டேம்மா, எனக்காக நீ இவ்வளோ மெனக்கட்டு நான் செஞ்சுருக்கல, ரொம்பவே நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கண் கலங்கி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம செல்வநாயகியும் ரித்திகாவும் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு ரூமுக்கு போய் பேசுகிறாங்க. பார்த்தீங்களா அத்தை, மாமா கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐலி பக்கம் மாறிட்டே இருக்காங்க, இதெல்லாம் ரொம்பவே வந்து தப்பு அத்தை, இதெல்லாம் சரிப்பட்டே வராது, இந்த ஐலிக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செல்வநாயகியும் நம்ம ரித்திகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கபிலன் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. எங்கே வந்து இந்த சிவாவை வந்து இவங்க பையனை ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம கபிலனுக்கு கோபம் தாங்கலை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐலி வந்து எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் சாப்பிட்டு முடிச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஐலி ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அப்போ சிவா வந்து கேட்குறாங்க, என்ன ஐலி நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு திதி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, சரி நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணி வந்து நம்ம சிவா கிட்ட கேட்குறாங்க, என்ன சிவா ஐலி மூஞ்சே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஐலியோட அம்மாவுக்கு இறந்த நாள் வருதுக்கா, அதனால தான் வந்து ஐலி ரொம்பவே சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம பண்ணணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன சிவா நீ வந்து இதுக்கு அவங்களுக்கான ஏற்பாடை நீ பண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்தே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் இந்திராணியுமே ஐலிக்காக இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்த ஐலி ரொம்பவே சந்தோஷப்பட்டு, யாருங்க இதெல்லாம் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது, நானும் அக்காவும் தான் சேர்ந்து பண்ணோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அந்த நேரத்தில் வராங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம அயனி இந்திராணியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ரொம்பவே நன்றி அண்ணி, எங்கள் அம்மாக்காக எனக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாங்க அந்த இடத்துல. இதெல்லாம் பார்த்துட்டு ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை தூக்கிட்டு போயிட்டு, இந்த கொலைகாரிக்கு இந்த வீட்டில் இவ்வளோ மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி அடிக்கிறாங்க. இதை பார்த்த ஐலி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த ஃபோட்டோ போய் வெளியில் விழும்போது பார்த்தீங்கன்னா, அதிகாரி ஒருத்தவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. அப்போ தான் எடுத்துகிட்டு உள்ளே வந்து, இதை யார் தூக்கி அடிச்சது, இதோட வேல்யூ என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரித்திகா தான் இதை தூக்கி அடிச்சா அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டு அடிச்சிடுறாங்க ரித்திகாவை. யாருன்னு தெரியாமே நீ இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கியா, இவ யார் தெரியுமா, இவ என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவள் எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமா, அவளை போய் நீ இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கோவம் வந்து அங்கே அடிச்சிடுறாங்க. அவள் ஒரு கொலைகாரி அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் வந்து நம்ம அர்ச்சனாவை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இந்த பக்கம். அப்போ தான் நம்ம ஐலி வந்து ரொம்பவே எமோஷ்னலாகி அழ ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் இந்திராணியும் சொல்கிறாங்க, இது என்னோட தம்பி பொண்டாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு ரித்திகா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐரு வந்து எப்பவும் போல் வந்து அவங்களோட திதி இதுவை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் வந்து ஐலி வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ரொம்பவே கண் கலங்கி நின்றுறாங்க. அப்போ தான் ஒரு ஐரு வந்து இந்த பூஜைக்கான வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா விளக்கேற்ற சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஐலியும் போய் விளக்கேற்றுறாங்க. காற்று அடிக்குது, பயங்கரமாக காற்று அடித்து அந்த விளக்கு அணையுது. அந்த விளக்கு அணையிறத பார்த்து நம்ம ஐயருக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என்னம்மா, சரிம்மா மறுபடியும் நீ ஏற்று அப்படின்றாங்க. அதனால் நம்ம ஐலியும் மறுபடியும் அந்த விளக்கு ஏற்றுறாங்க. ஏற்றுனதுக்கப்புறம் ஐயர் சொல்கிறாரு, எனக்கு என்னமோ இது சரியாக படலை, உயிரோடு இருக்காங்களா, உயிரோடு இருக்கவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இது நடக்கும், இது என்னமோ அவங்க உயிரோடு இருக்கா மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஐலிக்கு சொன்னோன்னுமே தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா ஐலி கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியே வர்மா கிட்ட அம்மா எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஆனால் வந்து அவங்களுக்குமே ஒரு டவுட் இருக்குது, அர்ச்சனா உயிரோடு தான் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த பயிர் வச்சு சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஐலி ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டுறாங்க. எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, இவர் சொன்னதை பார்த்தா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம உதய பெருமாள் நம்ம அயலியை மருமகளாக ஏற்றுக்கிறாங்க. இந்த பக்கம் சிவாவுமே ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அயலி வந்து உண்மையிலேயே நம்ம சிவாவை கல்யாணம் பண்ணிப்பாங்க தான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் அர்ச்சனாவை வந்து பார்க்குற மாதிரி வந்து நம்ம அயலி வந்து ஒரு ஆசிரமத்துக்கு வராங்க. அந்த ஆசிரமத்தில் அவங்க மாமாவை பார்த்ததுக்கப்புறம் அயலி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு, மாமா எதுக்காக இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வராங்க. அப்போ அவங்க மாமா எதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஏன்னா வர்மாவால் அவங்க அர்ச்சனாவுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனால அவர் ரொம்பவே பாதுகாக்கிறாங்க அந்த இடத்துல. இந்த பக்கம் எதோ சொல்லி சமாளித்து அயலியை அந்த இடத்த விட்டு போக வச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் இப்போ வந்து நம்ம அயலிக்கு தெளிவாக தெரிஞ்சு
தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம அம்மா உயிரோட தான் இருக்காங்க. நம்ம மனசுக்கு என்னமோ இந்த பக்கம் ஒரு பக்கம் ஐயரும் இப்படி வந்து சொல்கிறாங்க. இது என்னமோ அம்மா உயிரோடு இருக்கான அறிகுறியாக தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அர்ச்சனாவை கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்தது நம்ம ஐலி இறங்க போகிறாங்க தான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.